ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் 360. ரஷ்யாவில் இருக்கிற யூரல் மவுண்டன் அப்படின்னு சொல்லப்படுற முழுசா பனியாலேயே மூடப்பட்ட இந்த மலைப்பகுதியில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. இது நடந்து கிட்டத்தட்ட 67 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் சரி ஒரே கேள்வி, அந்த நாள் ராத்திரி அந்த 9 பேத்துக்கு அங்கே என்னதான் நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நினச்சி பார்க்கும்போது உடம்பு புல்லரிக்க வைக்கிற அளவுக்கான ஒரு மோசமான இன்சிடெண்ட்டாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி யார் தான் இருக்காங்க? இது நடந்தப்போ அங்க இருந்த மக்கள் என்ன அளவுக்கான ஒரு பயத்துல உறைஞ்சு போய் இருந்தாங்க? இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஈகர் டயட்லவ் அப்படிங்கிற 23 வயசு ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு பையன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த மலையில ஏறணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்றான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இந்த மாதிரியான உயரமான மலைகள்ல ஏறுறதும் நடு காட்டுல தொலைஞ்சு போனா கூட சர்வே பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்களும் தான். அவங்க கடும் குளிர்லையும் டிராவல் பண்ணியிருக்காங்க. பல உயரமான மலைகள்ல ஏறி சாதனைகளும் பண்ணியிருக்காங்க. விஷயத்தை பிளான் பண்ணும்போது டயட்லவோட சேர்த்து மொத்தம் 10 பேர் இருந்தாங்க. அப்போ டிராவல் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே யூரி அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் உடல்நிலை குறைவால வீட்டுக்கு போயிட்டாரு. மற்ற 9 பேரும் அவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. இந்த 9 பேரோட ஒரே கனவு, அப்போ இருந்த சோவியத் கவர்மெண்ட்ல எப்படியாவது ஹையஸ்ட் லெவல் ஹைக்கிங் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற ஒன்னே ஒன்று மட்டும்தான். அதுக்காக அவங்க கடும் குளிரையும் பார்க்காம அந்த உயரமான மலையில எப்படியாச்சும் ஏறிடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஈகர் டயட்லவோடைய பிளான் படி ஜனவரி 23ஆம் தேதி கிளம்புன இவங்க பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள்ள வீட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி ஆகியும் மெசேஜ் எதுவும் வரல. நார்மலா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷாக் ஆகல. ஏன்னா இந்த மாதிரி பல ட்ரிப் போயிருக்காங்க, பல முறையும் 1-2 நாள் லேட்டா வந்திருக்காங்க. அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இதுவா இருக்கும் அப்படின்னு நம்பி அந்த மெசேஜை ஜஸ்ட் இக்னோர் பண்ணாங்க. மெசேஜ் வரலைனாலும் பரவாயில்ல, 2 நாள்ல வந்துருவாங்க அப்படின்னு. ஆனா பிப்ரவரி 20ஆம் தேதி ஆகியும் அவங்ககிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல, நேரில் அவங்களும் வரல. பிப்ரவரி 20ஆம் தேதி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸ் எல்லாருடைய ப்ரெஷர்லையும் அந்த கவர்மெண்ட் சர்ச் டீமை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த சர்ச் டீம் எல்லாரும் அந்த மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட பல மணி நேரம், பல நாட்கள் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மோப்ப நாய்கள் யூஸ் பண்ணப்படுது, ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறாங்க, பல மக்களும் அவங்களுக்கு வாலண்டியராக ஹெல்ப் பண்ண வராங்க. இத்தனை பேரும் அந்த 9 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 26ஆம் தேதியில் அந்த மலைப்பகுதியை சேர்ந்த டெட் மவுண்டன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு டென்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது நம்ம டயட்லவ் அவங்க டீமும் சேர்ந்து போட்ட டென்ட்டு தான். அங்கே தான் அவங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சர்ச் டீம் அங்கே தீவிரமாக தேடுதலை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த டென்ட்டுக்குள்ளே அந்த 9 பேரில் ஒரு நபர் கூட அங்கே இல்லை. அதுலேயும் முக்கியமாக அங்கே அவங்க பார்த்த விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை மிகப்பெரிய ஒரு திகைப்பில் ஆழ்த்தி இருக்கு. பொதுவாக அவ்வளோ குளிரில் டென்ட் போடுறோம் அப்படின்னா கதகதப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அப்படி ஒரு நோக்கத்தோட தான் அந்த டென்ட்டுமே போடப்பட்டிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக -30°C வெளியில் இருக்கிற நேரம் ஒரு கதகதப்பான டென்ட்டில் இருந்து உள்ளே இருந்தே கிழிச்சிட்டு வெளியில் தப்பி ஓடுற அளவுக்கான விஷயம் அங்கே என்ன நடந்திருக்கும்? இது மட்டும்தான் தேடி போனவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வெறும் ஆரம்பம் தான். அந்த கால் தடங்களை ஃபாலோ பண்ணி போகும்போது அவங்களுக்கு பெரிய உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. கால் தடங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்லுது. முதல் விஷயம், அந்த கால் தடங்களை பார்க்கும்போது சில பேர் ஷூவோட நடந்திருக்காங்க, சில பேர் சாக்ஸோட நடந்திருக்காங்க, இன்னும் சில பேர் -30°C இருக்கிற அந்த பனி மலையில் வெறும் காலோட நடந்து போயிருக்காங்க. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நான் சொல்லும்போது நடந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்கிறேன், அவங்க பயத்தில் ஓடலை. அப்படி ஒரு டென்ட்டில் இருந்து ஒரு வாசல் இருக்கும்போதும் உள்ளே இருந்து கத்தியால் கிழிச்சிட்டு வெளியில் வந்த இவங்க ஏன் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருந்தா ஓடாமல் நடந்து போகிறாங்க? இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, அங்கே இருந்த மக்கள் ஹெல்ப் பண்ண வரேன்னு வந்தவங்களுக்கும் சரி பயங்கரமான ஒரு பீதியை கிளப்புற விஷயம் என்ன அப்படின்னா, டென்ட்டை கிழிச்சிட்டு வெளியில் வந்த இவங்க ஓடாமல் நிதானமாக இப்படி நடந்து போன கால் தடங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? அந்த பணியில் இருந்ததுனால அவங்க மூளை எதுவும் பாதிக்கப்பட்டிருந்துச்சா, இல்லை யாரும் இவங்களை மிரட்டி வெளியில் வர சொல்லி இவங்களை நடத்தி கூட்டு போனாங்களா அப்படின்னு பல கேள்விகளை ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அவங்க மூளை யோசித்து முடிக்குது.
சரி, இந்த காலடி தடங்களை ஃபாலோ பண்ணி போனால் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமே அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயே ஒரு மரத்துக்கு கீழே 2 பாடிஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 2 பாடிஸும் யாரோடது அப்படின்னா, அந்த 9 பேர்ல இருந்த யூரி டோரசென்கோ அண்டு யூரி கிரிவனிசென்கோ அப்படிங்கிற 2 பேர் தான். அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது அவங்க கேம்ப் ஃபயர் வச்சிருந்ததுக்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது இவங்க டென்ட்லேருந்து வந்ததும் சர்வே ஆகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அங்கே இருக்கிற மரத்தில் கிட்டத்தட்ட 5 அடி உயரம் வரைக்கும் கீறல்களும் மரக்கிளைகளும் உடைக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அந்த மரத்தில் ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன காரணத்துக்காக? இதுதான் பதில் தெரியாத 3வது கேள்வியாக வந்து நிற்கிது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக மரத்தில் ஏறி இருந்தாங்க அப்படின்னா அப்படி எதை தேடிட்டு இருந்தாங்க, இல்லை வேற ஒரு விஷயத்துக்கு பயந்து போய் ஏறி இருந்தாங்கன்னா அந்த விஷயம் என்னவா இருக்கும்? அந்த பாடிஸ் அங்கேருந்து கிளியர் பண்ணிட்டு அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனா மற்றவங்கள தேடுற பணியை தொடங்குறாங்க. இந்த 2 பாடிஸ் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு மற்ற 3 பேரோட பாடிஸும் கிடைக்குது. அந்த 3 பாடிஸில் நம்ம டயட்லவோட பாடியும் ஒன்று. இங்கே நடந்த விசித்திரம் என்ன அப்படின்னா, இந்த 3 பேர் விழுந்து கிடந்த திசையை பார்க்கும்போது அவங்க டென்ட்டுக்கு மறுபடியும் போக ட்ரை பண்ணியிருக்கிற விஷயம் புரியுது. இங்கே தான் அந்த 4வது மிஸ்ட்ரியான கொஸ்டினும் வருது. டென்ட்டில் இருந்து வெளியில் வந்த இவங்க ஏன் வேற வேற குரூப்பாக பிரிஞ்சு வேற வேற இடங்களுக்கு போனாங்க? அப்படி போயிருந்த இந்த 3 பேர் ஏன் திரும்ப டென்ட்டுக்கே போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் திரும்பி வந்தாங்க? இதெல்லாம் விட முக்கியமாக இன்னும் 4 பேரோட பாடிஸை இவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. அது இன்னும் எவ்வளோ குழப்பங்களை உண்டாக்க போகுது அப்படிங்கிறது இது வரைக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அங்கே தொடர்ந்து தேட முடியாத அளவுக்கு பனிப்பொழிவு இருந்ததுனால சில நாட்கள் ஆகுது, 1 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 4 பேரை தேட போகிறாங்க. ஆனால் இந்த முறை உறுதியாக தெரியும் அந்த 4 பேர் சர்வைவ் ஆகிருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு. எதனாலனா, முதல்ல கண்டுபிடிச்ச இந்த 5 பாடிஸுமே இறக்குறதுக்கு காரணம் கடுமையான குளிர் தான். அவங்க அந்த குளிரில் சர்வைவ் ஆக முடியாமல் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரும் அந்த குளிரில் சர்வைவ் ஆகிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த பாடிஸையே அவங்க தேடவே போகிறாங்க. அவங்க உயிரோட காப்பாற்றப்படுவாங்கங்கிற நம்பிக்கை அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட இல்லை. அன்னைக்கு தேடுதலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த 4 பேரோட பாடிஸும் கண்டுபிடிக்கப்படுது. அந்த 4 பேரோட பாடிஸை கண்டுபிடிச்சதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சா, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 பாடிஸை ஏன்டா கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கான குழப்பத்தை இன்னைக்கு எல்லார்கிட்டையும் உருவாக்கியிருக்கு. இந்த 4 பாடிஸை கண்டுபிடிச்ச விஷயம் அந்த கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. அவங்க இந்த தேடுதல் பணியை எப்போவோ நிப்பாட்டி இருக்கலாமோன்னு யோசிக்கிற அளவுக்கான மிஸ்ட்ரியை கொண்டு வந்து நிப்பாட்டுது. இப்போ கண்டுபிடிச்ச இந்த 4 பேருக்குமே சிவியரான இன்ஜுரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு மண்டை ஓட்டில் பலமான அடியும், மற்ற 3 பேருக்கு பல எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் முக்கியமாக பல பேருடைய சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து காணாமல் போயிருக்கு. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இந்த மரணத்தை அவங்க எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு ஹைவேஸில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமாக வர ஒரு ட்ரக் இடித்து நமக்கு எப்படி ஒரு இம்பேக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கான ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இப்படியான இன்ஜுரிஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம், ஆல்மோஸ்ட் எனக்கும் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, போலார் பியர்ஸில் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஸோ கரடியோட அட்டாக்காக தான் இது இருக்கும் அப்படின்னு நானும் நம்பினேன். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த பகுதியில் போலார் பியர்ஸே கிடையாது. கிட்டத்தட்ட போலார் பியர்ஸும் அங்கே கிடையாது. ப்ரௌன் பியர்ஸ் இருந்தால் கூட அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வின்டர் சீசனில் ப்ரௌன் பியர்ஸ் எல்லாமே ஹைபர்னேஷன் மோடில் இருக்கும், அதாவது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும். மேபி அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு கரடி இவங்களை தாக்கியிருக்கு அப்படின்னாலும் அவங்க உடம்புல அதோடைய பல்தடம் பதிஞ்சதுக்கான தடமும் இல்லை, நகைக்கீரலுக்கான தடமும் கிடையாது. ஒரு கரடி அட்டாக் பண்ணால் மனுஷனோட உடம்பு எப்படி இருக்குங்கிற ரிசம்பிளன்ஸை வச்சும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த 4 பேரோட உடம்பும் கரடியால் தாக்கப்படலை அப்படின்ட்டு. அங்கே இருந்த எல்லாருக்கும் சந்தேகமாக இருந்த ஒரே விஷயமும் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த விஷயத்தை யாரு தான் பண்ணியிருப்பாங்க? வேற யாரும் மனுஷங்களே இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், அப்படிப்பட்ட மனுஷங்களோட காலடி தரங்கள் அங்கே இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது மனுஷனோட அட்டாக்கும் கிடையாது, விலங்குகளோட அட்டாக்கும் கிடையாதுன்னு தெரியுது. அப்போது இதை பண்ணது யாரு? இதை விட முக்கியமாக அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ரேடியேஷன் அளவு அதிகமாக இருந்திருக்கு. ரேடியேஷனை கிரியேட் பண்ணுற அளவுக்கான எக்யூப்மெண்ட் அவங்க என்ன வச்சுருந்தாங்க? இப்போ இருந்த சோவியத் யூனியனான ரஷ்யா பல குழப்பத்துக்குள்ளே போகிறாங்க. மக்கள் கவர்மெண்ட்டை பார்த்து பல கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கான உண்மையை எப்போ தான் கண்டுபிடிக்க போறீங்கன்ட்டு இந்த உலகமே ரஷ்யாவை பார்த்து அவங்க கண்ணை திருப்புறாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னால் பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் முக்கியமான விஷயமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, பனிச்சரிவு. இவங்க இருந்த இடத்துல பனிச்சரிவு நடந்ததை பார்த்து பயந்து இவங்க வேற ஒரு சேஃபான பிளேஸை தேட போயிருந்திருக்கலாம். அப்படி தேட போனவங்க குளிர் தாங்காமல் இறந்துருக்கலாம். அந்த 4 பேருடைய மிஸ்ட்ரியான மரணத்துக்கு பின்னால்
அங்கே இருக்கிற லோக்கல் ட்ரைவ்ஸே வந்து இந்த விஷயங்களை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதை கவர்மெண்ட் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மக்கள் ஒரு பக்கம் நம்பிட்டு இருந்தது எப்பவும் சொல்லப்படுற கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். ஆனால் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஸ்பிரசி தியரி கூட உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த சம்பவத்துக்கு பின்னால் பல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டியது எதை பற்றினா, டென்ட்டை ஏன் அவங்க உள்ளே இருந்து கிழிச்சு வெளியில் வரணும்? அவ்வளோ அவசரமாக கிழிச்சு வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஓடாமல் ஏன் நிதானமாக நடந்து போனாங்க? மேபி நிதானமாக நடந்து போகிற அளவுக்கு டைம் இருந்ததுன்னா ஏன் வெறும் காலோட நடந்து போகணும் அந்த பணியில்? அப்படி நடந்து போயிருக்காங்க, அதையும் தாண்டி சர்வேவாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணவங்க திரும்ப டென்ட்டை பார்த்து ஏன் நடந்து வந்தாங்க? சர்வேவாக ட்ரை பண்ண இவங்க ஏன் அந்த கொடூரமாக இறந்த 4 பேர்த்த தனியாக விட்டாங்க? அந்த 4 பேரை யாரு கொன்னாங்க? இல்லை அந்த 4 பேரும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்களா? இந்த மாதிரி பல கேள்வியை இந்த விஷயம் இன்னும் புதைச்சி தான் வச்சிருக்கு. இவங்க எதனால் அந்த இடத்துல இறந்துருப்பாங்க, எந்த ஒரு விஷயம் இதுக்கு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்பதான் நாங்கள் தினமும் அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.